அனைவருக்கும் வணக்கம். பன்னேரம்மன் அஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாங்க. இது தனுசு லக்னக்காரர்களுக்கும் பொருந்துங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு நமக்கு தமிழ் வருடம் பிறக்குதுங்க. இந்த வருடம் குரோதி வருடங்க. தமிழ் வருடம் மொத்தம் 60ல் இது 38வது வருடமாக வருதுங்க. வருட கிரகங்களான குரு பகவான், சனி பகவான், ராகு கேது ஆகியோரோட சஞ்சார நிலையை கவனிக்கலாங்க. சனி பகவான் தனுசு ராசிக்கு 3வது ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்காருங்க. 4வது ஸ்தானமான சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. கர்மஸ்தானமான 10வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் இருக்குங்க. மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் 5வது ஸ்தானத்துலேருந்து 6வது ஸ்தானத்துக்கு இடம் பெயர்றாருங்க. அதாவது மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு இடம் பெயர்றாருங்க. சனி பகவான் 3வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற காலம் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்குங்க. பெரிய பொருள் வரவை கொடுப்பாருங்க. புதிய வீடு வாங்குகிற யோகம் கிடைக்குங்க. இருக்கிற வீட்டை பெரிய வீடு ஆகிற யோகம் இருக்குங்க. இந்த மாதிரி பல யோகங்களை அள்ளி வழங்குவாருங்க. பொதுவாகவே பாவகிரகங்கள் 3வது ஸ்தானத்தில் அமரும்போது நிறைய நன்மைகள் கிடைக்குங்க. அந்த வகையில் சனி பகவான் 3வது ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு நல்ல நல்ல யோகங்களை அள்ளி தருவாருங்க. 4வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிற காலத்தில் தாயாரோட உடல் நலத்தில் பாதுகாப்பாக இருக்கணுங்க. மன சஞ்சலப்படுங்க. மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு பயம், சோகம், மன அமைதியின்மை இதெல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. ஒரு சிலருக்கு பூமி வகையில் நிறைய லாபங்கள் கிடைக்குங்க. பூமி வாங்கி விற்று அதன் மூலம் நிறைய லாபம் சம்பாதிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. 4வது ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால வாஸ்து குற்றம் உள்ள இடமோ வீடோ அமைஞ்சிருங்க. அதனால் அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்கணுங்க. குரு பகவான் இவ்வளோ நாளும் மேச ராசியில் இருந்தாருங்க. மேச ராசி தனுசு ராசியிலிருந்து 5வது ஸ்தானங்க. 5வது ஸ்தானத்திலிருந்து நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. இப்போ 6வது ஸ்தானத்துக்கு மே 1க்கு அப்புறம் இடம் பெயர்றதன் மூலம் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறாருங்க. பொதுவாகவே ராசிநாதன் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது பல வகையிலையும் சிக்கலை கொடுக்குங்க. என்னதான் குரு பகவான் 6வது ஸ்தானத்தில் மறைஞ்சிருந்தாலும் அவரோட பார்வைகள் மூலம் நிறையா நல்ல ஸ்தானங்களை பார்க்குறாருங்க. அதையெல்லாம் விருத்தி பண்ணுவாருங்க. 5வது பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. 7ஆம் பார்வையாக 12வது ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அதே போல் 9ஆம் பார்வையாக 2வது ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. 10வது ஸ்தானத்தில் முதலியே கேது பகவான் இருந்து சில பல நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. இப்போ குரு பார்வை கிடைக்கிறதுனால தொழிலில் நல்ல விருத்தி ஏற்படுங்க. தொழிலில் நல்ல லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரம் பண்ணுறவங்க, உத்தியோகத்துக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே இது சிறப்பான காலங்க. லாபம் அதிகரிக்குங்க. அதே சமயம் தொழிலுக்காக வியாபாரத்துக்காக புதிய கடன்கள்லாம் நீங்கள் வாங்குவீங்க. அதன் மூலம் அதை விரிவாக்கம் பண்ணுவீங்க. அதன் மூலம் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்குங்க. பொருளாதார உயர்வு ஏற்படுங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகமாகுங்க. ஆபரண சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட சிலருக்கு ஏற்படுங்க. இப்போ அதைய பயன்படுத்திக்கங்க. பின்னாடி இந்த மாற்றம் பெரிய வளர்ச்சியை கொடுக்குங்க. இந்த வருடம் முழுவதுமே தாய் தந்தையோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இந்த வருடத்தில் அப்பா அம்மாவோட உங்களுக்கு நல்ல புரிதல் இல்லாத போகலாங்க. அவங்களோட ஒரு வாக்குவாதம் ஏற்படுற கூட வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்களோட முழுமையான ஆதரவு இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் குறைவு இருக்குங்க. ஏதோ ஒரு வகையில் தாய் தந்தையரை நினச்சி உங்களுக்கு ஒரு மன வருத்தம் இந்த வருடத்தில் ஏற்படுங்க. அவங்க பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த வருடத்தில் நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறத கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுங்க. இந்த வருடத்தில் விட்டு விட்டு மனக்கவலை வந்துக்கிட்டே இருக்குங்க. முடிவெடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் ஏற்படுங்க. எதுலேயும் ஒரு குழப்பமான சூழ்நிலையே நிலவுங்க. எந்த காரியத்தையும் ஆழ்ந்து சிந்திச்சு செயல்படுங்க. இல்லைனா உங்களுக்கு அது எதிராகவே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. யாருக்கும் எக்காரணம் கொண்டு வாக்குறுதி கொடுக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் கடைபிடிக்க முடிகிற சூழ்நிலை இருக்காதுங்க. மே 1ஆம் தேதி நடக்கிற குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றை முக்கியமாக கடைபிடிக்கணுங்க. எந்த சூழ்நிலையும் யாருக்கிட்டையும் கோவப்படாது இருக்கணுங்க. இந்த வருடத்தில் கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் பின்னாடி வருங்க. அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. இன்னும் உங்களுக்கு கஷ்டம் அதிகமாயிருங்க. அது கணவன் மனைவிக்குள்ளே ஆகட்டும், இல்லை பார்ட்னர்ஸ்கிட்டே ஆகட்டும், இல்லை சமூகத்தில் யார்கிட்டையாவது ஆகட்டும், யார்கிட்டையுமே இந்த வருடத்தில் கோவப்படாதீங்க. ஈவன் தாய் தந்தையர் ஆகட்டும், அனைவர்கிட்டுமே கொஞ்சம் அன்போடு விட்டு கொடுத்து போகிறதாங்க இந்த வருடத்தில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது. உங்கள்கிட்ட வேலை செய்யறவங்கள்ட்ட கோவப்பட்டீங்கன்னா கூட அடுத்த நாள் வேலைக்கு வர மாட்டாங்க. உங்கள் தொழில் பாதிக்குங்க. அதனால் யார்கிட்டையும் இந்த வருடத்தில் கோவப்பட்டுறாதீங்க. நண்பர்கள்ட்ட கூட நீங்கள் உங்கள் கோவத்தை வெளிக்காட்டிடாதீங்க. எல்லாருமே உங்களுக்கு பகையாக திரும்பிடுவாங்க. இந்த வருடத்தில் நிலம் சார்ந்த பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படுங்க. குரு 6வது ஸ்தானத்தில் மறைகிறதுனால பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தொழிலுக்காக யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அதையெல்லாம் வசூல் பண்ணுறதுக்கு பாருங்கள். வெளியில் பெரிய கடன் கொடுக்குறத தவிர்த்துடணுங்க.
அனாவசியமான செலவுக்கு கடன் வாங்குறதையும் தவிர்க்கணுங்க. தொழில் விஷயமா வாங்குறது பரவாயில்லங்க. அதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து கடன் வாங்குங்க. தொழில் ஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் குரு பார்வையிடுறதுனால தொழிலுக்காக கடன் வாங்குறதுனால எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறாதுங்க. இருந்தாலும் யோசித்து கடன் வாங்குங்க. அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா தங்க ஆபரணங்கள் கூட காணாமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு இது நல்ல பீரியடுங்க. நல்லா படிப்பாங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கவனச்சிதறல்கள் ஏற்படும். அதே போல் தாங்க தொழிற்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நடக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக படிக்கணுங்க. இல்லைனா அரியர்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாயிருங்க. தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் அவங்களோட பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து போங்க. படிப்பில் ஆர்வம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் தட்டி கொடுத்து அவங்கள படிக்க வைங்க. குரு 6வது ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறனால எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. தாய்மாமனுக்கு ரொம்ப நல்லதுங்க. கோர்ட் வழக்கிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுங்க. உடல் பிணிகள் ஏதாவது இருந்தாலும் இந்த வருடத்தில் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் குரு பகவான் 6வது ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கனால ஒரு சில கெட்ட பலன்களையும் நல்ல பலன்களையும் மாறி வாரி கொடுப்பாருங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்கள் இந்த வருடத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரை அடிக்கடி தரிசித்தாலே போதுங்க. பல இன்னல்கள்லேருந்து அவர் உங்களை காப்பாற்றுவாருங்க. அதே போல் நல்ல பலன்களையும் அதிகப்படுத்தி கொடுப்பாருங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.